இப்போ உணவு பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடுக்குள்ள நம்ம எப்படி வரணும்னா, சரி ஒரு பிரியாணி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு. டெய்லி பிரியாணி சாப்பிட்றீங்க. எத்தனை நாள் சாப்பிட முடியும் உங்களால? அது அதுக்கப்புறம் ஒரு தடவை போர் அடிச்சிரும். எத்தனை நாள் அதிகபட்சம் எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? ஒரு 10 நாள். அவ்வளோ 10 நாள் சாப்பிடுவீங்க. அவ்வளோ நாள் சாப்பிட்றீங்களா? இல்ல சார், அதிகமா நான் பிரியாணி மேல எதிர்பார்க்கல. ஆசை இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். சாரி. சரி பிரியாணி கடை வச்சிருக்கிறவங்கள போய் கேளுங்க. பிரியாணி சமைக்கிறவங்களோ இல்லைன்னா பிரியாணி பார்சல் போட்டு தராங்க இல்லையா, அவங்க அவங்கள சாப்பிட மாட்டாங்க. அவங்கள போய் கேட்டு ஏன் அவங்க சாப்பிட மாட்றாங்க? அந்த ஒரு ஆசை வந்து வெறுத்துரும்ல சார். ஏன்னா அவங்க அதுலயே ஊறி இருக்கிறதால அந்த ஸ்மெல்லே அவங்களுக்கு வந்து போதும்னு ஆகி சலிச்சிடும். இன்னும் சொல்ல போனா நீங்க நல்லா அவங்கள போய் கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு பிடிக்கலன்னு வாங்க. ஆமா உண்மையிலேயே அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஏரியால வந்து கிட்டத்தட்ட 50 வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் வந்து ஒரு ஹோட்டல்ல சமைக்கிறாங்களாம், ரொம்ப ஃபெமிலியரா. அந்த அம்மாவை போய் இன்டர்வியூ எடுத்தாங்க. சாமி நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டா நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன் எப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னாச்சு, 50 உணவுமே அவங்க தான் சமைக்கிறாங்க தினைக்குமே. வெறுத்துச்சுல்ல. அந்த மாதிரி எந்த உணவு நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டே வருமோ கண்டிப்பா வெறுத்துரும். அப்போ இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம டெய்லி சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல. உங்களுடைய சுவைக்கேத்த மாதிரி சாப்பிடணும். நாக்கு வந்து ஒரு சுவை கேட்கும். காரம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா காரம் சாப்பிடுங்க. ஒரு லிமிட் தாண்டிச்சுன்னா வேணான்னு தோணுதுல உடனே கட் பண்ணிடணும்.